ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் காலை எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கிட்டத்தட்ட ஒரு 38 பகுதிகளாக நாம் இதுவரை அனுபவித்திருந்தோம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் என்பவன் எந்த கடன் தொல்லையும் இல்லாதவன். அவன் எந்த ஒரு கர்மத்தையும் எம்பெருமானினுடைய பிரீத்திக்காகவே மட்டுமே செய்கிறானே ஒழிய அவனுக்கு எந்த கர்மமும் செய்ய வேண்டும்ங்கிற நிர்பந்தம் கிடையாது என்பதையெல்லாம் சென்ற பகுதியிலே அனுபவித்திருந்தோம். இனி நாம் பண்ண வேண்டியது என்னன்னா, சதனுஷ்டானத்துல நாம் பார்த்தது எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு பிரதிபலனம் 2 பிரதிபலனம் தான் ஆயிருக்கும். பிரதிபலனம்னா ஒரு பாகம். இன்னும் 32 பிரதிபலனங்கள் பாகங்கள் கொண்ட இந்த சதனுஷ்டான தர்ப்பணத்திலே இருக்கக்கூடிய விசாரங்களை எல்லாம் நாம் ஒவ்வொன்றாக அனுபவிக்க வேண்டும். அதுல முதல் விசாரமாக நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம்னா, அதுல இருக்கிற கிரமத்திலே நாம் அனுபவிக்க போவதில்லை. நாம் நமக்கு புரிந்து கொள்வதற்கு சௌகரியமான கிரமத்திலே அனுபவிப்போம். இன்றைக்கு ஸ்நான விசாரம். இந்த ஸ்நானத்தை குறித்து சில விஷயங்களை எல்லாம் இன்று நாம் அனுபவிக்கலாம். அதனுடைய விசாரங்கள் எப்படி செய்யப்பட்டுள்ளன, பரமைகாந்திகளான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஸ்நானம் எப்படி பண்ண வேண்டும் என்பதையெல்லாம் காட்டுகிறார் சதனுஷ்டான தர்ப்பண கர்த்தா. இதுல பொதுவாக பார்த்தால் நித்தியம் நைமித்திகம் காமியம் கிரியாங்கம் மலகர்ஷனம் கிரியாஸ்நானம் ததாசஷ்டம் ஷோடா ஸ்நானம் பிரகீர்த்திதம் அப்படின்னு 6 வகையான ஸ்நானங்கள் அதை சாஸ்திரங்கள் விதிக்கின்றன. இந்த 6 வகையாக ஸ்நானம் இருக்கிறதுன்னு சாஸ்திரங்கள் கூறுகிறது. இது பொதுவாக சங்கஸ்மிருதியிலே 8வது அத்தியாயத்திலே இது கூறப்பட்டிருக்கிறது. இதுல நித்திய ஸ்நானம், நைமித்திக ஸ்நானம், காமிய ஸ்நானம், கிரியாங்க ஸ்நானம், மலகர்ஷண ஸ்நானம், கிரியா ஸ்நானம் அப்படின்னு இந்த மாதிரி 6 வகையாக இந்த ஸ்நானம்னா என்ன, குளித்தல், இதை பிரித்து காட்டியிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது இது எல்லாமே நாம் பண்ணணுமா அப்படின்னா, முதல்ல இதிலே நித்தியம் நைமித்திகத்தை மட்டும் பரமைகாந்திகளான வைஷ்ணவர்கள் அனுஷ்டித்தால் போதும் என்று கூறுகிறார். சரி, பரமைகாந்தினா என்னன்னு சொல்லணுமே. இந்த பரமைகாந்தின்னா என்னங்கிறத நாம் பின்னாடி விளக்கமாக அனுபவிக்க இருக்கிறோம். ஒரு பரமைகாந்திங்கிறவன் எம்பெருமான் திருவடிகளிலே தன்னுடைய பாரம் எல்லாத்தையும் இறக்கி வைத்து அவன் நிர்பரனாக வாழக்கூடியவன். இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எப்படி இருக்கும், எம்பெருமானார் திருவடிகளே தஞ்சம்னு இருக்கும். இப்ப நமக்குன்னு நாம் பண்ணிக்கொள்வது, அதாவது நம்மை ரட்சித்துக் கொள்வது நம் பொறுப்பு இல்லைன்னு இருக்கக்கூடியவர்கள் நாம். இப்ப நாம் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு காமத்துக்காகவும் எந்த ஒரு ஆசைக்காகவும் ஒரு செயலை செய்யக்கூடாது. அப்படி செய்யக்கூடாது. ஆகையாலே நாம் இந்த காமிய ஸ்நானங்களை எல்லாம் விளக்க வேண்டும்னு கூறுகிறார். அதாவது தினந்தோறும் நாம் காலையிலே குளித்தல், மத்தியானத்திலே குளித்தல், இதெல்லாம் வரிசையா பார்த்து வந்தோமே. இது நித்திய ஸ்நானம்னு பேரு. இதை தவிர குளித்தல் எப்ப வரும் அப்படின்னா, இப்போ ஒரு தீட்டு, ஒரு பிணம் இருக்கிறது, அதை அருகிலே சென்று வந்தோம் ஆகில் அப்போ ஒரு தீட்டு வரும். இந்த மாதிரி வருவதினாலே நாம் குளித்தோமாகில் அது நைமித்திகம். ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒரு தீட்டு அந்த தீட்டை போக்கிக் கொள்வதற்காக, அந்த தீட்டு போனதுக்கு அப்புறம் குளிக்க வேண்டிய அந்த ஒரு தகுதி வந்தது பிறகு குளிப்பது ஒரு ரஜஸ்வலா ஸ்நானம். ஸ்திரீகள் 3ஆம் 4வது நாள் 5வது நாள் குளிக்கக்கூடிய ஸ்நானங்கள், இதெல்லாம் நைமித்திக ஸ்நானங்கள். இந்த மாதிரி இந்த 2ஐ மட்டும்தான் நாம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு கூறுகிறார். இந்த 2ஐயும் எப்படி பண்ண வேண்டும், எதற்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் குளிக்க வேண்டும், இவனுக்கு எந்த கர்மமுமே செய்ய வேண்டாம், இவனுக்கு எந்த கர்மமும் செய்து எதுவும் ஆப்போறது இல்லைனாலும் எதற்கு குளிக்க வேண்டும்னா, நித்திய கர்மங்களை நாம் எம்பெருமானுக்கு ஆராதனமாக திருவாராதனமாக செய்கிறோம். இப்ப நமக்கு முக்கியமான காரியம் பகவத் ஆராதனம். மத்தியானத்திலே எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய திருவாராதனம் இஜ்ஜியான்னு பார்த்தோமே 5 காலங்களிலே, அதுதான் பிரதானம். அதற்கு உபயோகமாக இப்ப எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். அதற்காக நாம் இந்த நித்திய கர்மங்களை எல்லாம், குளித்தல் முதலான கர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறோமே தவிர, இதனாலே நமக்கு ஒரு பாபம் கழிந்தது, இல்ல ஒரு குளித்தலினாலே நமக்கு ஒரு பெரிய சுத்தி ஏற்பட்டது, இதெல்லாம் நமக்கு கிடையாது. ஒரு ஸ்நானம் பண்ணும் பொழுது எப்படி பண்ண வேண்டும்னா, எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் செய்ய இருக்கிறோம்.
அதற்கு இந்த தேகத்திலே ஒரு சுத்தி தேவை. சாஸ்திரங்கள் குளித்துவிட்டு கைங்கரியங்களை எல்லாம் பண்ண வேண்டும்னு கூறியிருக்கிறது. ஆகையாலே நாம் தீர்த்தமாடுகிறோம், குளிக்கிறோம், தீர்த்தமாடுகிறோம் என்று இப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நித்திய ஸ்நானம், நைமித்திக ஸ்நானம், அதாவது தினந்தோறும் நாம் குளித்தல், தீர்த்தமாடுதல், இல்ல ஏதாவது ஒரு தீட்டு ஏற்பட்டால் அந்த தீட்டு போன பிறகு அது குளிக்க வேண்டிய காலத்திலே அது குளித்தல், இதை மட்டும் நாம் பண்ண வேண்டும்னு சொல்கிறோம். இதற்கு மேல காமிய ஸ்நானம்னு இருக்கே. காமிய ஸ்நானம்னா என்ன அப்படின்னா, சாஸ்திரங்களிலே காமிய ஸ்நானம் என்று பலது விதிக்கப்பட்டிருக்கிறது. காமிய ஸ்நானம்னா என்ன? ஏதோ ஒரு பலன் கருதி தீர்த்தமாடுதல். எப்படி பலன் கருதி தீர்த்தமாட முடியும்னா, சமுத்திர ஸ்நானம்னு இருக்கு. சமுத்திர ஸ்நானம்ங்கிறது என்னது? இப்ப சேத்து கரையிலே போய் சமுத்திர ஸ்நானம் பண்ணிக்கிறோம். இப்ப அந்த சங்கல்பத்திலே தெளிவாக நாம் என்ன சொல்கிறோம்? அங்க சங்கல்பம் பண்ணி நிறைய பேர் ஸ்நானம் பண்ணுவது உண்டு. அங்க போனா அந்த சேத்து கரையிலே சங்கல்பம் செய்து தீர்த்தம் ஆடுவது உண்டு. அப்படி பண்ணுவது எதற்காக அப்படின்னா, நம்முடைய பாபங்களை எல்லாம் கழித்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக. யோ நரஹா ஸ்நான தீர்த்தேஷு சமுத்திரே சேதுபந்தனே சப்த ஜென்ம கிருதம் பாபம் தட்சணாதேவ நஷ்யத்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களிலே. இப்ப எவன் ஒருவன் அந்த சேத்துபந்தனமான அந்த சமுத்திரத்திலே, சேத்துக்கரையிலே தீர்த்தமாடுகிறானோ அவன் 7 ஜென்மங்களிலே பண்ண பாப்பமும் அந்த க்ஷணத்திலேயே அழியும்னு சொல்லியிருக்கிறது. இப்ப நாம் நம்முடைய பாப்பங்களை அடித்து கொள்வதற்காக ஒரு குளியல், ஒரு ஸ்நானம்ங்கிறது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு ஏற்குமான்னு பார்த்தா ஏற்காது. ஏன்? எம்பெருமான் ஒருவனையே நம்பி இருக்கக்கூடியவன் ஸ்ரீ வைஷ்ணவன். இதை தவிர நிறைய மாக ஸ்நானம், மாக மாசத்திலே ஸ்நானம் செய்தல், கங்கா நதியிலே சென்று கங்கா நதியை பார்த்த உடனே அங்க சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்நானம் செய்தல், இல்ல இந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி இவைகள்லாம் சேரக்கூடிய அந்த திரிவேணி சங்கமம்னு சொல்கிறார்கள், அங்க போய் ஸ்நானம் செய்தல், இல்ல எங்க போனாலும் ஒரு புண்ணிய தீர்த்தங்கள் எவ்வளவோ இருக்கு பாரத தேசத்துல, புண்ணிய தீர்த்தங்களுக்கு குறையே இல்லை, இந்த இடத்துல எல்லாம் ஸ்நானம் செய்தல், இதெல்லாம் செய்யக்கூடாது. யோ சுவாமி இப்படி சொல்றேலே, இதுதானே வழக்கம், அதை பார்த்தா புண்ணிய தீர்த்தத்தை பார்த்த உடனே குளிக்க வேண்டாமா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த புண்ணிய தீர்த்தத்தை பார்த்து அதிலே தீர்த்தமாடி அதிலிருந்து பாபங்களிலிருந்து விடுபடுதல்ங்கிறதெல்லாம் நன்னா நடக்கும். இதெல்லாம் உண்மைதான், சத்தியமான வாக்குகள் தான். சாஸ்திரங்கள்லாம் இதை கூறுகின்றன. இப்படி சாஸ்திரங்கள் எல்லாம் இதை கூறும் பொழுது நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிறவன் ஒரு பரமை காந்தியாக இருக்கக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் எம்பெருமானிடத்திலே நம்முடைய பாரத்தை எல்லாம் வைத்து விட்டோம். எம்பெருமான் என்ன பண்ணணும்? அவன் நம்மை ரட்சிக்க வேண்டும்னு சொல்லி ஆச்சாரியன் மூலமாக பிரபத்தி, சரணாகதி இதையெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதுக்கு தானே போய் சமாசரணமே பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்க வேண்டும்னு ஆசைப்படக்கூடியவர்களுக்கு, அதாவது எம்பெருமான் திறத்திலே பாரத்தை வைத்தவர்களுக்கு இது ஆகாது. இல்ல நான் என்னுடைய பாபத்தை நான் போக்கிக் கொள்வேன், எனக்கு அவ்வளவு நிஷ்டை கிடையாதுங்கிறவர்கள் தாராளமாக பண்ணலாம். அவர்களை பத்தின பேச்சில்லை. பரமை காந்திகள், பரம பாகவதர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ரொம்ப உயர்ந்தவர்கள், எம்பெருமானிடத்திலே அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவர்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஏதாவது ஒன்று புதுசா பண்ணணும் அப்படின்னாதான் அது பண்றது கஷ்டம். இது ஒன்று பண்ணாதான்னு சொன்னா அது ஒரு கஷ்டமா? பண்ணாம இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. இப்ப கங்கா நதி ஸ்நானமோ, சேது பந்தனத்துல இருக்கக்கூடிய ஸ்நானமோ, இது எதுவுமே நித்திய ஸ்நானம் கிடையாது. ஆகையாலே இது கண்டிப்பாக இந்த நதியை பார்த்த உடனே குளித்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கிடையாது. இன்னும் இதை விஷதமாக நாம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் விஷதமாக இதை அனுபவித்தால் நமக்கு புரியும் சாஸ்திரங்கள் என்ன கூறுகின்றன. ஒரு பிராயஷ்சித்தத்திற்காக, அதாவது பாபசமனம். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், இப்ப சேது பந்தனம்னே வைத்துக் கொள்வோமே. அங்க போயிட்டு நான் இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கேன், இந்த பாபத்தை எல்லாம் நீ போக்கிக் கொள்வதற்காக நான் குளிக்கிறேன்னு குளித்தால் என்ன ஆகும்? தீர்த்தமாடினால்னா, இந்த தீர்த்தமாடுதல்ங்கிறது ஒரு செயல். இந்த செயல்னால என்ன நடக்கும்? பாபங்கள் எல்லாம் போகும். இது ரொம்ப விஷதமா புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இப்ப நாம் நம்முடைய ரட்சணத்திற்காக ஒரு செயலை செய்கிறோம்னு ஆயிடுதா? நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய பாபங்களை போக்கிக் கொள்வதற்காக ஒரு செயலை செய்கிறோம்னு ஆயிடுத்து. இந்த செயல் எப்படி இருக்கு? சாஸ்திரோக்தமான ஒரு செயலா வேற இருக்கிறது. ஆகையாலே இது வைஷ்ணவர்களுக்கு அன்று, இது காமியம். ஏதோ ஒரு பலத்தை கருதி தானே செய்யணும். ஏதோ ஒரு பலம், நம்முடைய பாபம் போறதுங்கிறது ஒரு பலம் தானே. அந்த பலத்தை கருதி செய்தாலும் அது
பண்ணக்கூடாது, நமக்கு நல்ல தனம் கிடைக்கும், நல்ல நல்ல உயர்த்தி கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், இது எதையும் நாம் மனதிலே வைத்து கொண்டு செய்யக்கூடாது. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பாபம்லாம் எப்படி கழித்து கொள்வது நாம், அந்த கேள்வி வருமே. அப்படின்னா நமக்கு பாபம்ங்கிறது எப்படி கழியும்னா, சரணாகதியை அனுஷ்டிக்கும் பொழுதே எம்பெருமான் நம்முடைய பாப்பங்களை எல்லாம் கழிக்கிறான். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு எம்பெருமான் சொல்லியிருக்கிறான். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு, நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன்னு எம்பெருமான் தான் அருளி செய்திருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை ஆச்சாரியன் மூலமாக கேட்டிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பாபத்தை நாம் ஏன் கழித்து கொள்ளணும்? அது அவன் பொறுப்பு, அவன் கழித்து விடுவான். மேரு மந்தர மாத்ரோபி ராஷிஹி பாபஸ்ய கர்மனஹா கேசவம் வைத்தியம் ஆசாத்திய துர்வியாதிரிவ நஷ்யத்தின்னு சொல்கிறது ஸ்ரீ விஷ்ணு தர்மம். நம்முடைய பாபம் இருக்கிறதே, அது மேருமலை மந்தரமலை அளவுக்கு இருந்தால் கூட நம்முடைய பாபங்கள் இந்த கேசவன் என்கிற அந்த வைத்தியனை அடைந்தால், ஒரு துர்வியாதி, ரொம்ப கொடிய வியாதி, அது நல்ல சமர்த்தனான வைத்தியனை அடைந்து அவன் ஒரு மருந்து கொடுத்தோன்னே எப்படி தானே பறந்து போகிறதோ, தெரியாமல் இருந்த இடம் தெரியாமல் மாதிரி எம்பெருமானை அடைந்தவர்களுக்கு இந்த பாபங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும் அப்படின்னு எல்லாம் தூசியாக பேணும். யதேஷீகா தூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத்தன்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். இப்ப தீயிலிட்ட ஒரு பஞ்சு போலே அப்படியே காணாமல் போய்விடும் நம்ம பாபம் எல்லாம் என்று சாஸ்திரங்கள் பலமுறை கூறுகின்றன. இப்ப எம்பெருமானை அடைந்தவர்களுக்கு அதற்கு முன்னாடி பண்ண பாபங்கள் எல்லாம் அப்படியே கழிந்து போய்விடும், எதுவுமே இருக்காது. அந்த பிரபத்தியிலே நாம் நிஷ்டையோடு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இன்னும் விஷதமாக பார்த்தோமாகில், துராச்சாரோபி சர்வாஷிஹி கிருதக்னோ நாஸ்திக புரா சமாஸ்ரயேத் ஆதிதேவம் ஸ்ரத்தையா சரணம் யதி நிர்தோஷம் வித்தி தம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. துராச்சாரன், இப்ப ஒரு ஆச்சாரமும் இல்லாதவன், தீய ஒழுக்கம் உடையவன், சர்வாஷிஹி கிருதக்னஹா நாஸ்திகான்னு அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும், நாஸ்திகனா இருந்துட்டு போட்டும், செய்நன்றி மறந்தவனாக இருந்துட்டும், இதெல்லாம் எப்போ? புறா எம்பெருமானை அடைவதற்கு முன்பாக. இவன் ஆதிதேவனான எம்பெருமானை ஸ்ரத்தையோடு சரணமாக அடைந்தானாகில் அவன் என்ன ஆவான்? அந்த க்ஷணமே நிர்தோஷம் வித்தி, அவனை தோஷமற்றவனாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்ங்கிறோம். இப்ப எம்பெருமானை சரணம் அடைந்தவர்கள் அந்த க்ஷணத்திலேயே தோஷமற்றவர்களாக ஆகிறார்கள். எதனாலன்ன? பிரபாவாத் பரமாத்மனஹா, அந்த பகவானினுடைய பிரபாவம் அது. இப்ப ஒரு கங்கா நதி இருக்கு, இந்த கங்கா நதி ஏன் புண்ணியம் வாய்ந்தது? சேது பந்தனம் இருக்கு, சேது பந்தன தீர்த்தம் ஏன் பெருமை வாய்ந்தது? இதை யோசிச்சு பாருங்க. இதை கேட்கக்கூடியவர்கள் எல்லாரும் மனதிலே எந்த ஒரு முன்னாடியே ஒரு கல்பித்து வைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் தெளிந்த சிந்தையோடு மத்தியஸ்தர்களாக இருந்து யோசிக்க வேண்டும். சேது பந்தனம்னு இருக்கு, சேத்துக்கரை, அது ஏன் புண்ணியம் வாய்ந்தது? அங்க குளித்தால் ஏன் புண்ணியம் கிடைக்கிறது? கங்கா நதி இருக்கு, காவேரி இருக்கு, இந்த மாதிரி பற்பல நதிகள் இருக்கு, புண்ணிய தீர்த்தங்கள் கோடிக்கணக்கில் இருக்கு இந்த பாரத தேசத்துல. இதில் எல்லாம் தீர்த்தம் ஆடினால் ஏன் புண்ணியம் கிடைக்கிறதுன்னு ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு ஒண்ணு தெரியும், அங்கு பகவானோட ஒரு சம்பந்தம் இருக்கும். சேத்துக்கரையிலே பெருமாள் ராமபிரானோடு சம்பந்தம் இருக்கிறது, அவன் திருவடிப்பட்ட தீர்த்தம், அதனால புண்ணியம். கங்கா நதி கேட்கவே வேண்டாம், ஸ்ரீ விஷ்ணுவினுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். இப்ப திருவுலகளந்தருளின போது பிரம்மா எம்பெருமானின் திருவடிகளை கழுவ அந்த தீர்த்தம் கீழே வந்து விழுந்தது, அதுதான் கங்கையாக பிரவகிக்கிறதுன்னு எம்பெருமானினுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாகவே இருக்கிறது கங்கை, அதனால கங்கைக்கு பெருமை. இப்ப கங்கைக்கே பெருமை பகவத் சம்பந்தத்தினாலதாங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். எம்பெருமானோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டதுனாலதான் கங்கைக்கே பெருமை. இப்ப எம்பெருமானோடு ஒரு தொடர்பு நமக்கு ஏற்பட்டதாகில், எப்படி? சரணாகதி மூலமாக ஏற்பட்டதாகில் நமக்கு எதுக்கு கங்கை? நாமும் அதே பெருமை உடையவர்களாக ஆகிவிடுவோம். எவன் ஒருவன் எம்பெருமானை சரணாகதி அடைந்தானோ அவன் கங்கைக்கும் சமமானவன், கங்கையை காட்டிலும் புனிதமானவன் சொல்லலாம். அவன் திருவடி பட்டாலே எல்லா இடமும் புனிதமாகும்ங்கிறபடிக்கு இவன் புனிதமாக்குபவனாக மாறுவான்னு சாஸ்திரங்கள் எல்லாம் கூறுகின்றன. சரி, நாங்கள்லாம் இப்படி கிடையாது சுவாமி, அடியோங்கள்லாம் நாங்கள் எம்பெருமானோட எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் இது கிடையாது, ஏதோ ஸ்ரீ வைஷ்ணவ குலத்திலே பிறந்து விட்டோம், அதனால நாங்க எப்படி வேணா இருப்போம் அப்படின்னு, அதுக்கும் மனு தர்ம சாஸ்திரத்திலே ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள்.
யமோ வைவஸ்வதோ ராஜா யமைவைஷ ஹிருதி ஸ்திதா தேன சேத் அவிவாதஸ்தே மாகங்காம் மா குருன் கமஹா. எம்பெருமான் இருக்கிறானே எல்லாரையும் நியமிப்பவன், எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன்தான் நமக்கு அந்தர்யாமியாக இருக்கான், அவன்தான் நமக்கு சேஷிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்ப இந்த சாஸ்திரம் என்ன கூறுகிறதுன்னா, உங்க மனசுல எம்பெருமானானவன் குடிகொண்டிருக்கிறான், பகவான் இருக்கான். உங்க மனதிலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானோடு உங்களுக்கு ஒரு அவிவாதம் ஏற்பட்டால் நீங்க மா கங்காம் மா குருன் கமஹா, புண்ணிய தீர்த்தங்கள் கங்கா நதி நல்ல நல்ல புண்ணிய கஷேத்திரங்களை குறித்து ஓட வேண்டாம்னு சொல்றது சாஸ்திரம். அது என்ன பகவானோடு ஒரு அவிவாதம் அப்படின்னா, விவாதம்னா என்ன? இது என்னோடதுன்னு நான் சொல்லுவேன், இன்னொருத்தன் இது என்னோடதுன்னு சொல்லுவான், அப்பதான் விவாதம் வரும் ரெண்டு பேருக்கும். அதே மாதிரி பகவான் என்ன சொல்கிறான், இந்த ஆத்மா என்னோடதுன்னு சொல்லி நம் மனதிலே வந்து நிற்கிறான். நாம் என்ன சொல்றோம், நான் என்னுடையவன், உனக்கு நான் அடிமைப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்லி நம்மை நாமே இழுத்து கொள்கிறோம். இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு விவாதம் வருது, பகவானுக்கும் நமக்கும். இந்த விவாதம் எப்ப தீரும்? நாம் ஒத்துக்கொண்டால் தீரும். என்ன ஒத்துக்கொள்ள வேண்டும்? எம்பெருமானே, நான் உன் அடியவன், என்னை நான் ரட்சிப்பதற்கு நான் எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டேன், உன்னுடைய திருவடிகளையே நான் அடைந்திருக்கிறேன், நீயே என்னை ரட்சிக்க வேண்டும், அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு ஒரு அவிவாதம். இதுதானே பகவான் ஆசைப்படுறான். இதை நாம் சொல்லணும்னு தான் எம்பெருமான் நம் மனதிலேயே வந்து நிற்கிறான். இதை நாம் சொல்லிட்டோம்னா எம்பெருமானும் ஒத்துண்டுருவான். ரெண்டு பேருக்கும் அவிவாதம் ஆயிடும், விவாதமே இருக்காது. இந்த விவாதம் தீந்து போயிடுத்து அப்படின்னா, சுருக்கமா சொல்லணும்னா, நாம் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள், அடியவர்கள்ங்கிறத நாம் மனதிலே ஒத்துக்கொண்டோம் ஆகில், அதுக்கப்புறம் கங்கைக்கு போய் என்ன, புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போய் என்ன, என்ன ஆப்போறது? இவனே 100 கங்கைக்கு சமம், இப்படி ஒத்துக்கொண்டவனே 100 கங்கைக்கு சமம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. இதற்கு தலகீழையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் எம்பெருமானுக்கு அடியவர்கள்ங்கிற எண்ணம் நமக்கு இல்லையாகில், அதுக்கப்புறம் எவ்வளவு கங்கையில குளித்தும் எவ்வளவு புண்ணிய கஷேத்திரங்கள்ல குறித்தும் என்ன ஆப்போறது? ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே ஆப்போறது இல்லை. ஏன்னா மனதுல மலம் இருக்கு, மனதுல அழுக்கு இருக்கு. வெறும் உடம்பு மட்டும்தான் சுத்தி ஆகும் புண்ணிய தீர்த்தங்கள்ல குளிக்கிறதுக்கு. நம்ம கிரகங்கள்ல வெந்நீர்ல குளிக்கிறதுக்கும் கங்கையில குளிக்கிறதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, நான் எம்பெருமான் அடியவன் அப்படிங்கறத அறிந்து கொள்ளாமல் இருந்தால். இப்ப ஆக மொத்தத்துல என்ன பண்ண வேண்டும்? எம்பெருமானுக்கு நான் அடியவன்கிறத அறிந்து கொண்டு நாம் நித்திய ஸ்நானங்களை மட்டும் பண்ண வேண்டுமே ஒழிய, இந்த மாதிரி காமியத்துக்காக பார்க்கிற நதிகளிலெல்லாம் நான் குளிக்கிறேன், பார்க்கிற இடங்களிலெல்லாம் நான் சங்கல்பம் செய்து கொண்டு குளிக்கிறேன்கிறத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தவிர்க்க வேண்டும். அப்படிதான் சிஷ்டாச்சாரம். சரி சுவாமி, அப்ப கங்கையிலே யாரும் குளித்தது இல்லையான? குளிக்கலாம், குளிக்கவே கூடாதுன்னு கிடையாது. சேது பந்தனத்துல குளிக்கலாம், கங்கையில குளிக்கலாம், காவேரியில குளிக்கலாம். எப்பொழுதுன்னா, நாம் தினந்தோறும் காலையிலே தீர்த்தமாட வேண்டும். அந்த தீர்த்தமாடும் சமயத்திலே அந்த இடத்திலே கங்கையோ காவேரியோ ஏதாவது புண்ணிய தீர்த்தங்கள் இருந்தால் அந்த இடத்திலே நித்தியப்படி தீர்த்தமாடுதலை நாம் செய்ய வேண்டுமே ஒழிய, தனியா நித்தியப்படி தீர்த்தமாடுதல் பண்ணிவிட்டு தனியா போய் பாப்பத்தை போக்கிக் கொள்வதற்காக அங்க குளிக்கிறேன்னு இல்லை. நித்தியப்படி தீர்த்தமாடுறோம் காலையிலே, அது ஒரு பகவத் ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கை பக்கத்துல இருந்துன்னு அங்க கண்டிப்பா பண்ணணும். காலையிலே குளியலை அங்கு செய்ய வேண்டும். காவேரி அருகிலே இருந்தால் கண்டிப்பா அங்கதான் பண்ண வேண்டும். சேத்து அருகிலே இருந்தால் கண்டிப்பாக அங்கதான் பண்ண வேண்டும். ஆனால் காமியமாக சங்கல்பம் செய்து கொண்டு நித்தியபடி ஸ்நானத்தை முடித்து கொண்டு வெறுமனே அங்க போய் பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக, புண்ணியத்தை சம்பாதித்துக் கொள்வதற்காக தீர்த்தமாடுகிறேன்கிறது பண்ணக்கூடாது ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அது எம்பெருமானுக்கு சரணாகதிக்கு நாம் பண்ணக்கூடிய ஹானி. அப்படி ஒன்று பண்ணோமாகில் நாம் செய்த சரணாகதி நம்மை விட்டு நழுவும் என்று விஷதமாக சதனுஷ்டான தர்ப்பணத்திலே இவர் பிரதிபாதித்திருக்கிறார். சதனுஷ்டான தர்ப்பண கர்த்தா, அதாவது இது 5வது பிரதிபலனத்திலே இதை கூறியிருக்கிறார். எம்பெருமானினுடைய கைங்கரியத்திற்காக காலையிலே நாம் தீர்த்தமாட வேண்டுமே தவிர அதை தவிர வேறொன்னும் பண்ணக்கூடாது. அதற்கு பல பிரமாணங்கள் நாம் பார்த்தோம். அந்த பல பிரமாணங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த பிரபத்தியே தான் நமக்கு எல்லா பாப்பங்களையும் போக்கி கொடுக்கக்கூடியதே தவிர பிராயஷ்சித்தத்திற்காகவோ பாப்பத்தை போக்கிக் கொள்வதற்காகவோ எந்த ஒரு தீர்த்தமாடுதலும் பண்ணக்கூடாது. நம்முடைய சுத்திங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் சுத்தி, அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் சுத்தியே தவிர இந்த தீர்த்தங்கள் கங்காதி தீர்த்தங்கள்லாம் கிடையாது என்பதை மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை இப்ப கங்கை கரையிலே இருக்கக்கூடியவன் தினந்தோறும் காலையிலே பண்ணக்கூடிய ஸ்நானத்தை கங்கையிலே பண்ணலாமே ஒழிய
தனியாக காமியமாக கங்கை முதலான நதிகளிலே புண்ணிய தீர்த்தங்களிலே ஸ்நானம் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக பகவத் சரணாகதர்களாக இருக்கக்கூடிய பிரபன்னர்களுக்கு நிஷித்தம் என்பது இந்த 5வது பிரதிபலனத்தின் சாரம். மேலே அடுத்த விசாரத்தை அடுத்த இதிலே பார்ப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.